Hi, welcome back to Mithran Structures. The combined technical service examination பார்த்தீங்க அப்படின்னா ஐடி லெவல் ஐடிஎஸ் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சர்வேயிங் அது தனி போஸ்டிங்கு, டிராப்ஸ்மேனு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேனு. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 19 2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு, ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. பேப்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேயிங்கு, டிராப்ஸ்மேனு, சர்வேயர் கம் அசிஸ்டண்ட்டு. ஓகே, இந்த மூணுமே சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் ஈக்குவல். டிராப்ஸ்மேன்லேருந்து கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கில் 2 யூனிட் எக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி டிராப்ஸ்மேனில் இருந்து சர்வேயர் கம் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா அது எக்ஸஸாக இருக்கும். இப்போ இந்த சர்வேயிங் ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து ஆட்டோகேடு. ஆட்டோகேடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 20 மார்க் எடுத்துடலாம். ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா அது மேஜராக வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த மாரி அப்படின்ட்டு ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது ஆட்டோகேட் குஸ் வந்து ஐடி லெவலுக்கு எந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நம்ம ஆட்டோகேட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஆட்டோகேடில் ஐடி சர்வேயிங் லெவலுக்கு எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஆட்டோகேட் குஸ் தான். ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன தான் மெட்டீரியல்ஸ் ஆட்டோகேட் அண்ட் பில்டிங் ட்ரைனேஜுக்கு என்ன தான் நீங்கள் மெட்டீரியல்ஸ் பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூ நிறையா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம சர்வேயிங்கில் இருக்கிற லெவலிங்காக இருக்கட்டும், டேக்கோமெட்ரிக், இந்த இது எல்லாமே ஈஸியாக நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பட் இது வந்து எல்லாமே டாபிக்லாம் ரொம்ப செப்பரேட்டாக இருக்கிறதால முடிஞ்சளவு எம்சிக்யூ எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக அதில் மார்க் எடுக்கலாம். ஓகே, ஆட்டோகேடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க சர்வேயிங் எக்ஸாமினேஷனில். அந்த 20 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு கேட். ஆட்டோகேடில் எந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இன்ட்ரடக்ஷன் டு ஆட்டோகேடில் எந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியேட்டிங். ஓகேங்களா? ட்ராயிங் வந்து கிரியேட்டிங், இது நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். ஓகே, அதெல்லாம் 2Dயில் ஆட்டோகேடில் ட்ராயிங் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அந்தமாரி டாப்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிஃபையிங். ஓகே, மேனிப்புலேட்டிங் அண்ட் மாடிஃபையிங். ஓகேங்களா? எடிட்டிங், ட்ராயிங் எப்படி பண்ணுறாங்க, நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். ட்ரா பண்ணுறதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, மாடிஃபை எடிட்டிங் ஆப்ஷன், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸ். இங்கே என்னமாரி டூல்ஸ் நம்ம கோஆர்டினேஷன் மெத்தடில் ட்ரா பண்ண போகிறோமா, அந்தமாரி நம்ம எப்படிலாம் சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுற போகிறது, அதான் பார்த்திங்கன்னா அது கோஆர்டினேஷன் மெத்தடு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் அண்ட் டெக்ஸ்ட். ஓகே, நம்ம லைன் எல்லாமே ட்ரா பண்ணிவிடுவோம், அதுக்கு நம்ம டைமென்ஷன் அண்ட் டெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அதுக்கான இந்த குவிஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க, எந்தமாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட்டு லேயர் அண்ட் பிளாக். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், எல்லா ட்ராயிங்குமே பார்த்தீங்கன்னா லேயர். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, கேடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதற்கு பாருங்கள், இந்த லேயர் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம எல்லாமே டெரிவ் பண்ணியிருப்போம். அந்த கலர் கோடிங் கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்ட் ஆன் லேயர், இந்த மாடிஃபைங் தான். லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிளாட். ஓகேங்களா? த ப்ரிப்பேரிங் லேஅவுட் அண்டு பிளாட்டிங். இங்கே லேஅவுட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிரிண்டிங் தான் நம்ம பிளாட் அப்படிம்பாங்க. இதில் கேடை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட்டுக்கு பதிலாக இதும்பாங்க. ஓகே, 3D குவிஸும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எந்தமாரி கொஸ்டின் ஆட்டோகேட் ஜென்ரல் ட்ராயிங்கில், ஓகேங்களா, இன்ட்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எந்தமாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நம்மளோட பில்டிங் ட்ராயிங்க்கு. ஏன்னா கேடை பொறுத்தவரையும் மெக்கானிக்கலும் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்ம பில்டிங் ரிலேட்டடாக என்ன மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் வித் உங்களுக்கு ஆட்டோகேட் வந்து எப்போ இன்னோவேஷன் பண்ணது, அந்த கம்பெனி நேமு, அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் லெவல் தாண்டியாச்சு. ஓகேங்களா? ஆட்டோகேட் எப்போ கிரியேட் பண்ணாங்க, 1984 வந்துச்சு. ஆட்டோகேட் என்ன வெர்ஷனு, அதுக்கப்புறம் எந்த கம்பெனி வந்து இன்னோவேஷன் பண்ணது, ஓகேங்களா, எந்த கம்பெனி கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டோடெஸ்க்கு இது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட்டோகேடு பேசிக்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஆட்டோகேட் ட்ராயிங் ஃபைல். ஓகேங்களா? எந்த ஆட்டோகேட் நம்ம வேர்டு நமக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா .wgன்னு இருக்கும். ஓகேங்களா? .dox அப்படிம்பாங்க, எக்ஸலுக்கு .xls அப்படிம்பாங்க, பிபிடி ப்ரெசன்டேஷனுக்குனா .ppt அப்படிம்பாங்க. ஓகே, அதேமாரி ட்ராயிங் ஃபைலில் நம்ம பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DWG. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஆன்சர் இல்லாத. ஓகேங்களா? இந்த ஆன்சரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த கீபோர்ட் ஷார்ட்கட் ஃபார் சேவிங் ஆட்டோகேட் ட்ராயிங்.
ஓகே, நம்ம AutoCAD டிராயிங்கில் இப்போ சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன்னா த கண்ட்ரோல் எஸ் த கரெக்ட் ஆன்சர், இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் த எக்ஸ்டென்ஷன் ஃபார் AutoCAD லேஅவுட் ஃபைல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது எக்ஸ்டென்ஷன் ஃபார் AutoCAD டிராயிங் ஃபைலு, இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஃபைல். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ AutoCAD எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். ஓகேங்களா, டிராயிங் ஃபைல் கிடையாது, இது டெம்ப்ளேட் ஃபைலுக்கு இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, இங்கே டெம்ப்ளேட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் வருது பாருங்களேன். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்களேன், .dwd. ஓகேங்களா, அது வந்து டிராயிங் ஃபைலுக்கு .dwg, இதுக்கு பார்த்தீங்கன்னா .dwd. ஓகேங்களா, அப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு டெம்ப்ளேட் ஃபைலுக்கு .dwd. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் த ஓப்பனிங் டிராயிங் யூனிட்ஸு, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அவங்க கேட்குறது த கமாண்ட் ஓப்பனிங் த டிராயிங் யூனிட்ஸை நம்ம செட் பண்ணணும். அப்போ என்ன கமாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, யூன்னு என்ட்ரு பண்ணால் வரும். கண்டிப்பாக யூன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணால் அந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா, இப்போ கேடில் நமக்கு எல்லாமே இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம டக்குன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ தான் நம்ம என்ட்ரு பண்ணுவோம் அப்படிம்பீங்க. நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, டிராயிங்க்கு ஷார்ட்கட் வந்து யூ கிடையாது. யூன்னு கொடுத்தீங்கன்னா வேறு எதுக்கு போதும், யூஎன் இஸ் த கரெக்ட். ஓகேங்களா, யூஎன்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யூனிட்ஸை நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை தான் மெயின் பண்ணி கேட்குறாங்க. அப்போ த கமாண்ட் த ஓப்பனிங் டிராயிங் யூனிட்ஸ். ஓகேங்களா, யூஎன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்களேன். ஓகேங்களா, த யூனிட்ஸ்க்கு யூஎன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து த whenever you save a drawing, a new backup file is created which contains the file without changes. What is the extension of the backup file? ஓகேங்களா, நம்ம எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணாத ஒரு பேக்கப் ஃபைலில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம்ல. நீங்கள் என்றைக்குமே நம்ம பேக்கப் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அது எந்த இதில் சேவ் ஆகும் அப்படின்னா BAK அப்படிம்பாங்க. ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் டு ஃபிட் த ஆல்டர் டிராயிங் த விசிபிள் டிராயிங் ஏரியா யூ நீட் டு செலக்ட். ஓகே, இப்போ டிராயிங் பார்த்தீங்கன்னா விண்டோக்குள்ளே வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜூம் கமாண்ட் தான். இந்த ஜூம் கமாண்டில் இப்படி ஒரு டயக்ராம் சர்க்கிள் ட்ரா பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, இப்போ சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து நம்ம விண்டோ ஏரியாக்குள்ளே வரணும் அப்படின்னா இங்கே ஜூம் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஜூம் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் விண்டோன்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், ஓகேங்களா, நமக்கு இந்த விண்டோக்குள்ளே வந்துடும். அதுதான் மெயின் பண்ணுறாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, டு ஃபிட் ஆல் த டிராயிங் ஆப்ஜெக்ட் விசிபிள் டிராயிங் ஏரியா யூ நீட் டு செலக்ட். ஓகேங்களா, யூ நீட் டு செலக்ட், சாரி அவங்க கேட்குறது நீங்கள் வந்து யூ நீட் டு த செலக்ட். ஓகேங்களா, அப்போ இப்போ ஜூம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஜூம் த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த விண்டோ ஏரியாவுக்கு வந்துடும். ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சர்க்கிள் வந்து நம்ம ஏரியாவுள்ளே வரணும் அப்படின்னா இது ஜஸ்ட் கிளிக் த ஜூம் த எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, ஜூம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனுக்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அவங்க அதான் கேட்குறாங்க, ஜூம் த எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் நமக்கு வரணும் அப்படிங்கிறது, இவ்வளோ தூரம் தான் வரணும், இந்த அளவுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் பார்த்துங்க. கொஸ்டினை கொஞ்சம் ப்ராப்பராக படிங்க. நானே ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரியாக படிச்சிட்டேன். த டிராயிங் ஆஃப் த விசிபிள் டிராயிங் ஏரியா நீட் டு செலக்ட். ஓகே, அந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஜூம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, த ஷார்ட்கட் ஃபார் யூஸிங் த ஜூம் கமாண்ட். இதுக்கு வந்து ஜூம் கமாண்ட் இஜெட் கொடுத்தீங்கனாலும் வரும், ரொட்டேட் தி மவுஸ் வீல். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூம் கமாண்ட். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணாலும் ஜூம் இன்னும் வரும். ஜஸ்ட் ஷார்ட்கட் கமாண்ட் இஜெட்னு கொடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூம் தான் வரும். ஓகேங்களா, இல்லை ஜூம் கமாண்ட் என்ன ஆல் ஆஃப் தி எபோ. ஓகே, இஃப் AutoCAD displaying the length line is 24.952 then the what is the precision is selected. ஓகேங்களா, இப்போ 0.0ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 0.0ன்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வரும் நமக்கு, ஓகேங்களா 24.9 சம்திங் தான் வரும். ஓகேங்களா, இப்போ இந்த இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ப்ரிசிஷன் 0.00 அப்படின்னா 24.952 வரும். இந்தமாரி செலக்ட் பண்ணால் 24.952. அப்போ கரெக்டான ஆன்சர் இது. ஓகே, அதுக்கு அதேமாரி பாருங்கள், 24.9 அப்படின்னா ப்ரிசிஷன் 0.0 கொடுத்துருக்கணும். 24.95 அப்படின்னா 0.009ல். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24.952 அப்படின்னா இந்த இதில். ஓகேங்களா, 3 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா த டிஃபால்ட் த ஒர்க்
ஸ்பேஸ் இன் AutoCAD 2016. ஓகேங்களா, முதல்ல வரையும் இப்போ வந்து 21 ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கறது 2016. ஓகே, ஆக்சுவலாக டிராஃப்டிங் அனோட்டேஷன். ஓகேங்களா, 2016 இருந்தால் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங், இப்போ 21லேயும் சரி 20லையும் சரி டிராஃப்டிங் அண்டு த அனோட்டேஷன். ஓகே, யூ கேன் செலக்ட் தி ஆக்சஸ் தி பேன் டூல் ஆஃப் AutoCAD. ஓகேங்களா, இதில் என்ன இருக்கும், இப்போ பேன் ஆப்ஷன் இருக்குல்ல. ஓகேங்களா, இப்போ பேன்னா நம்ம இப்போ இது பண்ணி வைக்கிறது. இதுக்கு நம்ம ஜஸ்ட் மவுஸு என்ன பண்ணலாம், ஒன்று பேன் ஆப்ஷன் இருக்கும், அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம இப்படியும் இது பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா பேன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த கமாண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லைனா ரைட் கிளிக்கை பண்ணிவிட்டும் நம்ம இதை பண்ணிக்கலாம். அதுதான் மீன் பண்ணுறாங்க. அப்போ ரைட் கிளிக் செலக்டட் பேன், அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கமாண்டு த ப்ரெஸ் ஹோல்ட் இன் மிடில் ஆஃப் தி மவுஸ் பட்டன். ஓகேங்களா, நம்ம மிடில் ஆஃப் தி மவுஸ் பட்டனை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆல் ஓகே ஆல் ஆஃப் தி இதே இப்போ. ஓகே, AutoCADல ரொம்ப பேசிக் அப்படின்னா இதான், நம்ம டூல்ஸை வச்சு இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா, டயக்ராம் ட்ரா பண்ண போகிறதுக்கு விச் சிம்பிள் கேன் பி யூஸ்டு த ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் ஃபார் மேக்கிங் அன் இன்க்ளைன்ட் லைன். ஓகேங்களா, ஒரு இன்க்ளைன் லைனை ட்ரா பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுத்துக்கங்களேன். ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு, ஒரு பாலி லைனை கிளிக் பண்ணிக்கங்க. பாலி லைனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி, ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸு நீங்களே ஒரு ஸ்பெசிஃபைடாக ஒரு டிஸ்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, ஒரு 1000. ஓகேங்களா, 1000. இப்போ ஆங்கிளை மேக் பண்ணோம் அப்படின்னா த லெஸ் தென், ஓகேங்களா, 60 டிகிரி, லெஸ் தென் த 60 டிகிரி. ஓகேங்களா, கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடுச்சுங்களா. ஓகேங்களா, 1000 ஆங்கிள் வந்து என்ன ஆயிருக்குன்னா இது இருக்குது 60 டிகிரி ஆங்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இங்கே வருது பாருங்கள், ஆர்த்தோவில் லெஸ் தென் 0 டிகிரி. ஓகேங்களா, அதான் மீன் பண்ணுறாங்க. அப்போ த லெஸ் தென் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் சிம்பிள் கேன் பை யூஸ்டு இங்கே ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு லெஸ் தென் நமக்கு என்ன ஆங்கிள் வேணும், 45 30 கொடுத்தீங்க அப்படின்னா அங்கிலே சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, AutoCAD சர்க்கிள் லே அவுட் தி ட்ரா பேனல் ஆஃபர் த ஹவு மெனி வேஸ் டு மேக் தி சர்க்கிள். இப்போ நார்மலாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு இந்தமாரி சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே சர்க்கிள் கமாண்ட் இருக்குல்ல, இந்த சர்க்கிளை ட்ரா பண்ணுறோம். டேரெக்டான இப்படி ட்ரா பண்ணுறேன். இது என்னென்ன வேஸில் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஒரு 6 வேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 6. ஒன்று சென்டர் ரேடியஸு, சென்டர் டயாமீட்டர், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், டேஞ்சன்ட் ரேடியஸு, இன்னும் டேஞ்சன்ட். அப்போ 6 வேல பார்த்தீங்க அப்படின்னா லே பண்ணலாம். அதான் 6 வேஸ். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து வந்து ஆர்க் கேட்குறாங்க. ஆர்க்கில் எத்தனை வேலை நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேங்களா, 11 வேஸில் நம்ம ஆர்க்கை ட்ரா பண்ணலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11 வேஸில் வந்து ஆர்க் பண்ணலாம். பட் நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது 6 தான். இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம், பட் அவ்வளோ மைன்யூட்டாக பார்த்துருப்போமானா தெரியாது. நெக்ஸ்ட், த விச் ஆப்ஷன் வில் பி யூஸ் டு மேக் த சர்க்கிள் which is the tangent to a line and circle has certain radius value. ஓகே, tangent லைனும் இருக்குது. அடுத்து என்னன்னா இந்த ரேடியஸ் வேல்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க, அவங்க கேட்குறது நார்மல் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ இங்கே போயிடுங்களேன். இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ண அப்படின்னா சென்டர் ரேடியஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான். இங்கே நமக்கு சென்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்கணும். இங்கே 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ். ஓகேங்களா, இந்தமாரி டேஞ்சன்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரேடியஸும் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த ஆஸ்பெக்ட் இஸ் கரெக்ட். ஓகே, டேஞ்சன்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கீழே இருக்க ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போ நமக்கு டேஞ்சன்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வேல்யூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ டேஞ்சன்ட் ரேடியஸ் சர்க்கிளில் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கமாண்ட் ஸ்டார்டிங் த ரெக்டாங்குலர். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆரியன் கொடுப்பீங்களா வந்து வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இசின்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ரெக்டாங்குலர் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் யூ என்டர் தி ரெக்டாங்குலர். இங்கே இருக்குது பாருங்கள், ஆர்இசி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ரெக்டாங்குலர் ட்ரா பண்ண முடியும். இப்போயே சொல்லிடுறேன், அதர் ஸ்டேட் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி கமாண்ட்ஸ் வந்து ஷார்ட்கட் கமாண்ட்ஸு, ஷார்ட்கட் கீ பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டூல்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட், த ஷார்ட்கட் ஃபார் ஸ்டார்டிங் பாலிலைன் கமாண்டு. ஓகே, பி மட்டும் கொடுப்பீங்களா, பிஎல்லா, இந்த இது நிறைய பேருக்கு என்ன இருக்கும், பி வருமா பிஎல் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். கேடு ட்ரா பண்ணவங்களுக்கு தெரியும், பாலி லைன். ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு ஆப்ஷனுக்கு போகும். ஓகேங்களா, நமக்கு பேன், ஓகேங்களா, பேன் நம்ம தள்ளி வைக்கிறோம்ல அந்த இது ஆப்ஷனு, பிஎல்னு கொடுத்தா மட்டும்தான் பாலி லைன்.
ஓகே, எல்னு கொடுத்தா லைன். அப்போ பாலிகன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் விச் அ பாலிகன் கேன் பி மேட் தி ஆட்டோகேட்? ஆட்டோகேடில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா, இந்த பாலிகன் இருக்குல்ல, இது எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1024 வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 1024க்கு நமக்கு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ 1024 வரையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். இந்த இதான் அந்த பாலிகன், அந்த ஒவ்வொரு இதுக்கும் உள்ள லைனு. இப்போ 1024க்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, இதில் ட்ரா பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாலிகன்னு கொடுத்துட்டு ஓகே நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 1025ன்னு கொடுங்களேன். ஓகேங்களா, எரர் காமிக்குது பாருங்கள். ஓகேயா, என்டர் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் 1024 வரையும் தான் இருக்குது, 3லேருந்து. ஓகேங்களா, இன்டீஜர் பிட்வீன் 3 to 1024 வரையும் தான் பாலிகன் வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ண முடியும். அதுதான் அவங்க மெயின் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ த 1024 இஸ் த கரெக்ட் ஆன்சர். த இமேஜ் ஸோ த பாலிகன். ஓகேங்களா, த இன்ஸ்கிரிப்ட் அண்டு சர்க்கிம்ஃபரன்ஸ் அபவுட் த கிரீன் சர்க்கிள். ஒரு பாலிகன் போட்டிருக்காங்க, அந்த பாலிகனில் சர்க்கிள் உள்ளே இருக்குது. ஓகேங்களா, இதை சர்க்கிள் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, சர்க்கிள் உள்ளே இருக்குது, சர்க்கிம்ஃபரன்ஸ் அப்படிம்பாங்க. சர்க்கிள் உள்ளே இது இருந்துச்சு அப்படின்னா, இதே வந்து சர்க்கிள் வந்து வெளியே இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா சர்க்கிள் ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ட் அப்படிம்பாங்க. ஓகே, அதை மட்டும் பார்த்துங்க. ஒரு பாலிகனுக்குள்ளே சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, சர்க்கியூம்ஸ் அப்படிம்பாங்க. வெளியே இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, வாட் இஸ் த பாசிபிள் டு மேக் த ரெக்டாங்குலர் த ஃபில்லட் ஆல் 4 வெர்டெக்ஸ்? ஓகேங்களா, இட் இஸ் பாசிபிள் டு மேக் ரெக்டாங்குலர் வித் ஆல் ஃபில்லட்ஸ் ஆன் ஆல் 4 சைட்ஸ் வெர்டெக்ஸ். ஓகேங்களா, கண்டிப்பாக எஸ். ஓகேங்களா, இட் பாசிபிள் டு, இப்போ என்னன்னா வெர்டெக்ஸுங்கிறத ஒன்றும் சொல்லுங்க, நார்மலாக ஒரு பாலிகன் இப்படி ட்ரா பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ரா பண்ணிங்க. இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்ட்லி வி ஆர் யூசிங் த ஃபில்லட் கமாண்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், த ஃபில்லட் கமாண்ட் ஆர் கேப்பை எதுமாரிலாம் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணாவே போதும், நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, அதான் மீன் பண்ணுறாங்க. எல்லா வெர்டெக்ஸ்க்குமே அதுமாரி பண்ணலாம். ஓகே, கேன் யூ யூஸ் த பாலிகன் டூல் மேக் த பாலிகன் வித் known edge length without using the inscribed or circle as a reference? ஓகே, ஒரு பாலிகன் டூலை மேக் பண்ண போகிறோம்ல, எட்ஜ் லென்த் வித்தவுட் யூஸிங் தி, ஓகே, அதை வித்தவுட் த யூஸிங் தி இருக்கு கண்டிப்பாக. ஓகே, அந்த இது எட்ஜ் லென்த்து வித்தவுட் யூஸிங் தி இன்ஸ்கிரிப்ட் இது இல்லாத நம்ம பண்ணலாம். ஒரு பாலிகனை வந்து இன்ஸ்கிரிப்ட் இது இல்லாத நம்ம பண்ணலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாலிகனை ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கங்க, ஒரு 7ன்னு வச்சுக்கங்க. 7ன்னு வச்சுட்டு எட்ஜ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா, எட்ஜ் ஆப்ஷனை வச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இன்ஸ்கிரிப்ட் இதை வச்சிடலாம். அதனால் இன்ஸ்கிரிப்ட் சர்க்கிளை டிஸ்கிரிப்ட் சர்க்கிளை வச்சு மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேங்களா, புரியுதுங்களா இல்லையா? யூ கேன் த பாலிகன் டூல் இஸ் த நோன் தி எட்ஜ் லென்த் வித்தவுட் யூஸிங் தி இன்ஸ்கிரிப்ட். ஆமாம், எட்ஜ் லென்த் கொடுத்துருப்பீங்க, பட் த வித்தவுட் யூஸிங் தி ஐ அண்ட் சி வேல்யூ சூஸ் பண்ணாதான் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு இதுன்னு கொடுத்துட்டோம், எட்ஜ் லென்த்து சைட்ஸ் கொடுத்துட்டோம், நம்பர் ஆஃப் சைட்ஸ் 8. அதுக்கப்புறம் எட்ஜு கேட்குது பாருங்கள். ஓகேங்களா, எட்ஜ் நம்ம ஏதோ ஒன்று ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணிடுறோம், எட்ஜை கிளிக் பண்ண உடனே ஐயா சியான்னு கேட்குது. ஓகேங்களா, இப்போ சர்க்கிம்ஃபரன்ஸ் அப்படின்னா அதை கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் வேணும், இப்போ ஒரு 500 வேணும் அப்படின்னா அந்த 500 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டு மேக் த ஆர்க் as shown in the image here with arc command can be most effectively used. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆர்க் கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 பாயிண்ட் ஆர்க்கா, ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸா, இல்லை சென்டர் ஷார்ட் எண்டா, இல்லை சென்டர் ஸ்டார்ட் லென்த்தா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி அவங்க கீழே ஒரு ரெக்டாங்குலர் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ், ஏன்னா நம்ம லென்த் வராது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரா பண்ணிட்டாங்க, லென்த் நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி 3 பாயிண்ட்னா 3 பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஏபிசின்னு இருக்கும், அந்த பாயிண்ட் கிடையாது. இது ஸ்டார்ட் எண்டு த ரேடியஸ். ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் சென்டர் எண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுவுமே கிடையாது. இங்கே ஒரு ரேடியஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதால இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிடுங்களேன். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிட்டோம். இதில் ஆர்க்கில் போயிட்டு ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸ்.
ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் எண்ட் த ரேடியஸ். ஸ்டார்ட்டு ஓகேங்களா? எண்டு அதுக்கப்புறம் நம்ம ரேடியஸ் என்னங்கிறத டெரிவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணா போதும். நமக்கு எவ்வளோ ரேடியஸ் பாருங்க ரேடியஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணிட்டோம் அப்படின்னா இது மாரி வந்துரும். அப்ப த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் எண்ட் த ரேடியஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. இதான் வந்து கிரியேட்டிங் டிராயிங். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மாடிஃபைலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாங்களா? மேக்ஸிமம் இந்த கொஸ்டினே வரதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இல்லை அப்படின்னா, இது ரிலேட்டடாக இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். மாடிஃபை அண்ட் மேனிப்புலேட்டிங் டிராயிங் ஓகேங்களா? ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் த லீனியர் அரே வித் காப்பி கமாண்ட். நம்ம அரே கமாண்ட் தெரியும். இட் நாட் பாசிபிள் டு மேக் த லீனியர் அரே வித் த காப்பி கமாண்ட். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம அரே கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபால்ஸ் இது. ஓகேங்களா? லீனியர் அரே வித் காப்பி கமாண்ட் நாட் பாசிபிள் டு மேக் த லீனியர் த காப்பி அந்த இதில் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள். அரே கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணால் போதும். நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காப்பி கமாண்ட் நமக்கு இது கிடையாது. அரே மட்டும் கொடுத்தாவே போதும். ஓகேங்களா? இப்போ நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அதுக்கான ஸ்பேசிங் எல்லாமே மேலே ரோஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பிடி நம்பர் ஆஃப் காலம் 6 அப்படின்னா அது 6 இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரோன்ஸ் வந்து வி நீடு 5 அப்படின்னா யூ ஹவ் ஜஸ்ட் என்டர் த 5 என்டர் பண்ணால் அப்படின்னா த 5 நம்பர்ஸ் கீழே வந்துடும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்துடும். அதோட ஸ்பேஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அப்போ த ஃபால்ஸ் த ஸ்டேட் ட்ரூ த ஆப்ஜெக்ட் செலக்டட் ஒன்லி த கிராசிங் த விண்டோ த பாலிகன் கம்ப்ளீட்லி என்க்ளோஸ் இட். ஓகே the object select only the crossing the window. ஓகேங்களா? the polygon complete the enclose it. கண்டிப்பாக false. ஓகே object select only if crossing polygon complete enclose எல்லாம் பண்ணலாம் அவசியம் இது பண்ண கிடையாது. false தான் இது. next what should be the angle the horizontal line as rotated the position the green line. ஓகே இது x axis. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து இது ஆக்சிஸ்லேருந்து கீழே வந்திருக்கு. ப்ளஸ் 30 டிகிரியா இல்லை மைனஸ் 30 டிகிரியா? ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மோரலஸ் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் இது ஃபஸ்ட்டு கோரண்ட் செகண்ட் கோரண்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துங்க. இது மேலே போணுச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ் 30 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் நீங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அந்த கோரண்ட்டை வச்சு த இமேஜ் ஸோ சம் ஹியர் த ஆப்செட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போத் க்ளோஸ்டு அண்டு ஜியோமெட்ரிக்ஸ். ஓகேங்களா? க்ளோஸ்டுக்கும் வெளியே இருக்குல்ல இதோட எவ்வளோ ஆப்செட் கமாண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே இன்சைடு பார்த்தீங்கன்னா 10 அவுட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 12. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்க? இந்த ஆப்ஜெக்ட் கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் கேட்குறாங்க. ஓகேங்களா? த இமேஜ் ஸோ ஓகேங்களா த டிஸ்டன்ஸ் போத் க்ளோஸ்டு அண்ட் ஜாமெட்ரிக்ஸ். இது எனிவன் எல்லாமே எடுத்தது என்ன பண்ணிடுவீங்க? 2ன்னு கிளிக் பண்ணிவிடுவீங்க. ஆக்ஷன் தப்பு. இது நல்லா பார்த்துங்க. இது நிறைய பேர் தப்பு பண்ணது. ஓகேங்களா? இங்கே ஓகே இதோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ 2 அப்படின்ட்டு பட் த இமேஜ் ஸோ ஹியர் த ஆப்செட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போத் க்ளோஸ்டு ஜாமெட்ரிக்ஸ். இங்கே 1 மீட்டர் கொடுத்தீங்க டிஸ்டன்ஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 1 வரும் இங்கே 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் 12 வரும். அப்போ ஆப்செட் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 1. ஓகேங்களா? அதை பார்த்துங்க. நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த இனிஷியல் வேல்யூ யூசிங் த ஸ்கேல் கமாண்ட் த ஸ்கேல் ஃபேக்டர் வுட் பி. ஓகேங்களா? ஆக்சுவலாக த 0.5 to the reduce the object the initial value they using the scale command factor would be the 0.5 half தானே சொல்லியிருக்காங்க. what is the result they using the polygon sub command or fillet command. ஓகேங்களா? sub command or fillet command. fillet will be applied all the vertex selected polyline. ஓகேங்களா? இதில் என்னன்னா the fillet will be applied all the vertex of the selected polyline. ஓகே fillet command இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த fillet command வந்து கோம் போய்க்கும். இந்த கோமில் போயிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? இது ஒரு பாலி லைன் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட் இது மட்டும்தான். அவங்க அதான் சொல்கிறாங்க மீனிங். ஓகேங்களா? fillet will be applied to all the vertex of selected polyline. ஓகேங்களா? இந்த செலக்டட் பாலிலைன்னா அது பக்கத்தில் இப்போ எக்ஸாம்பிள் யூசிங் தி fillet. ஓகேங்களா? இப்போ இதையும்
இதையும் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இதாகும். ஓகேங்களா, நம்ம எது செலக்டட் பாலிலைன் கொடுக்குறோமோ அந்த லைன் மட்டும்தான் அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது ஆஃப் த எக்ஸ்பெக்டட் பாலிலைன்ஸ் அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் இன் ரெக்டாங்குலர் அரே ஸோ இன் த கேப் பிட்வீன் தி ரோஸ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, ரெக்டாங்குலர் அரே வாட் இஸ் த கேப் பிட்வீன் தி ரோஸ். என்ன சொல்கிறாங்கன்னா இது காலம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது C1 C2 C3 C4, இது வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3. அவங்க கேட்குறது கேப் பிட்வீன் தி 2 ரோஸ். ஓகேங்களா, ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் உள்ள த டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் உள்ள த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க, காலத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்கல. ஓகேயா, ஒரு ரோவுக்கும் இன்னொரு லோவுக்கும் உள்ள த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ரெக்டாங்குலர் அரே ஸோ வாட் இஸ் த கேப் பிட்வீன் த ரோஸ். ஓகேங்களா, ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் உள்ள கேப் தான் கேட்குறாங்க. Gap between the one row to the another row, sorry, the 1.5. ஓகேங்களா, the rectangular array, the what is the gap between the rows. இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் உள்ள the distance 1.5, இதுக்கு உள்ள distance பார்த்தீங்க அப்படின்னா 1.5, அதான் மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், break a polyline lines and arc which command used. ஓகேங்களா, பாலிலைனே நம்ம the break பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. the explode command. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஜாயிண்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாலிலைன் ட்ரா பண்ணுறீங்க, இருக்குது. நிறைய ஆங்கிள் ட்ரா பண்ணிங்க, இது பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் தான் செலக்ட் ஆகும். இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பாலிலைன் இன்டூ, ஓகேங்களா, பாலிலைன் இன்டூ லைன்ஸ் ஆர்க். ஓகேங்களா, விச் கமாண்ட் த யூஸ்டு. ஆர்க்காக இருக்கட்டும் லைனாக இருக்கட்டும். ஓகேங்களா, அதுக்கு வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. பிரேக் அப்படிங்கிறது லைனை பிரேக் பண்ணுறது. இது எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக கொண்டு வரதுக்கு இந்த எக்ஸ்ப்ளோடுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இஎக்ஸ் என்டர் பண்ணாயே போகிறோம், இந்த எக்ஸ்ப்ளோடு இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸ்ப்ளோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ செலக்ட் பண்ணால் தனித்தனி லைனாக தான். ஓகேங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டு இந்த டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகி நமக்கு இண்டிவிஜுவல் இதில் தான் செலக்ட் ஆகும். ஓகே, அப்போ எக்ஸ்ப்ளோட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் தி ட்ரிம் டூல். ஷார்ட்கட் என்னது, டிஆர். ஓகேங்களா, ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர் ட்ரிம்னு வரும். அந்த ட்ரிம் வச்சு நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து நமக்கு ட்ரிம் கமாண்ட் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு ஷார்ட்கட் தான் கேட்குறாங்க, அதை பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அது ரெக்டாங்குலர் அரேஸ் கேப் பிட்வீன் தி காலம். ஓகேங்களா, ஒன்றுக்கும் இன்னொரு காலத்துக்கு உள்ள கேப் இது எல்லாமே எழுதிடுவீங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது தான், இதுக்குமே நம்ம ஈஸியாக எழுதிடுவீங்க. ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்குள்ள கேப் பார்த்திங்க அப்படின்னா த 1, இந்த காலம் 1 இது இந்த. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ராயிங் டூல்ஸ். இப்போல்லாம் பண்ணிட்டோம், இப்போ இந்த கோஆர்டினேஷன் மெத்தடில் பண்ண போகிறோமா, ஓகேங்களா, இல்லை மேனுவல் மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். வாட் வில் பி த யூஸ் த கமாண்ட் லைன் டு மேக் த லைன் வித் த லென்த் 8 யூனிட்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் த 60 degree. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ். த அஸ்யூமிங் லைன் கமாண்ட் அட் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைன் இஸ் நாட் அட் ஏ ஆரிஜின். அவங்க என்ன கேட்குறாங்க, டேரெக்டாக நம்ம இது பண்ணக்கூடாது, ஒன்லி கமாண்ட்ஸில் மட்டும் நம்ம லென்த் வந்து 8 யூனிட்ஸ் அண்ட் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா 60 degree வித் ரெஸ்பெக்ட் டு பாசிட்டிவ் டைரக்ஷன். பாசிட்டிவ் டைரக்ஷனில் 8 இது பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன கமாண்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த என்ன கமாண்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஆர் யூஸிங் தி லைன் கமாண்ட். ஓகே, லைன் ஆர் பாலிலைன் எடுத்துங்க. பாலிலைன் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து யூ ஹவ் மென்ஷன் தி அட்டு. ஓகேங்களா, அட்டு த 8 ஆங்கிளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், த லெஸ் தென். ஓகேங்களா, த 60. ஓகேங்களா, வந்துருச்சா. நம்ம 16 கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் அட் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துடும். ஓகேங்களா, அப்போ த ஆன்சர் இஸ் that. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்டேட்டஸ் பார். இங்கே இருக்குல்ல
ஆர்த்தோ மோடு ஆன் ஆஃப். ஆக்சுவலாக ஆட்டோகேடில் எடுத்துக்கங்க, இதை நீங்கள் பிக் பண்ணாவே தெரியும். இது வந்து கிரிட்டு, ஓகே, டிஸ்பிளே ஆஃப் ட்ராயிங் கிரிட் ஆன் ஆஃப்க்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப் மோடு ஆன் ஆஃபுக்கு. இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, நம்ம பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோக்கு. ஓகேங்களா, இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஆங்கிளுக்கு, போலார் ட்ராக்கிங்க்கு. இது ஐசோமெட்ரிக் ட்ராயிங்க்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்னாப்பிங் ட்ராக், ஆட்டோ ஸ்னாப் அப்படிம்பாங்க. இது வந்து இதுவும் ஸ்னாப் தான், இது ஆட்டோ ஸ்னாப்பு. இது ஸ்னாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்னாப், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு. ஓகேங்களா, அதனால் இந்த இதை பார்த்துங்க என்னன்ட்டு. அவன் கேட்டிருக்கிறது இந்த ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் தான் ஆர்த்தோ மோடு. ஓகேங்களா, இது போலார் ட்ராக்கிங்கிறது இது வரும். ஓகே, டைனமிக் இன்புட்டுங்கிறது வேறு, இந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்கிறது இங்கே இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது வாட் இஸ் த ஷார்ட்கட், விச் ஆப்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் பார் வில் ஆக்டிவேட் தி டூல் டிப் as shown in the cursor. ஓகேங்களா, இப்போ நம்ம இது பண்ணுறோம்ல, அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்பெசிஃபை இது ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் ஆர் டேரெக்டாக இது மென்ஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆப்ஷன் ஸ்டேட்டஸ் பார் வில் ஆக்டிவேட் தி டூல் டிப் as shown in the cursor. ஓகேங்களா, இந்த இதுக்கு என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுங்கள். திஸ் நேம் இஸ் கால் தி டைனமிக் இன்புட். ஓகேங்களா, டைனமிக் த இன்புட். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கிளிக் பண்ணாவே ஒரு இது நம்ம கிளிக் பண்ணுறீங்களே, நம்ம அந்த இது பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டைனமிக் இன்புட், லைன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டு. நம்ம டைனமிக் இன்புட் நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த இது வச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. மேக்ஸிமம் இது எல்லாத்துக்குமே மொரலஸ் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ட்ரூ, யூ கேன் சேஞ்ச் த போலார் ட்ராக்கிங் ஆல்ட் எனி ஆங்கிள் இஸ் சாய்ஸ். வாட் பி தி அந்த கமாண்ட் த ரெக்டாங்குலர், த யூசிங் தி ரெக்டாங்குலர் டூல் 6 யூனிட் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் வித் இஸ் ஆஃப் 4 யூனிட்ஸ். ஓகேங்களா, ஒய் டைரக்ஷன். த ரெக்டாங்குலர் நாட் ஸ்டார்டிங் அட் ஆர்ஜின் பாயிண்ட், எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ ஆர்ஜின் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இவ மென்ஷன் தி, ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக 3x4ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா, ரெக்டாங்குலர் ஆர்ஜின் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நம்ம அட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதே வந்து ரெக்டாங்குலர் ஆர்ஜின் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறோம்ல, ஓகேங்களா, இதில் நம்ம ஆர்ஜின் பாயிண்ட்டை வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் 6,4 6,4ன்னு என்ட்ரு பண்ணா அப்படின்னா அது இந்தமாதிரி ரெக்டாங்குலர் வந்துடும். ஓகேங்களா, நமக்கு ஆர்ஜின் பாயிண்ட்டு இதை மட்டும் டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ யூஸிங் எந்த பாயிண்ட் நம்ம கிளிக் பண்ணல. ஓகே, அட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 6,4. ஓகேங்களா, அதே ஆர்ஜின் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆர்ஜின் பாயிண்ட் இங்கேருந்து நம்ம எடுத்து வந்துடும். ஓகேங்களா, அதுதான் மீன் பண்ணுறாங்க. அப்போ அட்டு கமாண்ட் வி ஆர் யூஸிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபில் தி க்ளோஸ்டு ஏரியா, சிங்கிள் கலர் யூஸிங் ஹேட்ச் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே தெரியும். டு ஃபில் தி சாலிடு, சாலிடு ஃபுல்லாகவே இது பண்ணால் த சாலிடு. விச் ஃபங்க்ஷன் கீ எனேபிள் தி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் இன் ஆட்டோகேட். ஓகே, ஃபங்க்ஷன் கீ எனேபிள், இந்த ஆல்ரெடி லாஸ்ட் இதிலே ஒரு இது போட்டிருப்போம். அவங்க கேட்குறது த ஃபங்க்ஷன் கீ எனேபிள் ஸ்னாப். ஓகேங்களா, ஸ்னாப் ஆன் ஆஃப்க்கு என்ன அப்படின்னா தி F3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். F3 பார்த்திங்க அப்படின்னா த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தி ஃபேக்டர் ஹேட்ச் கமாண்ட் வில் பி சேஞ்ச் தி கரெக்ட் ஸ்பேசிங் பிட்வீன் தி ஹேட்ச் லைன் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த ஹேட்ச் லைன் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேட்ச் கமாண்ட் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். இங்கே ஹேட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹேட்சை கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்கேல் ஃபேக்டர் வரும். அந்த ஸ்கேல் ஃபேக்டரில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைனோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் ஆன் அந்த இதை பொறுத்தோம் இருக்கு பாருங்களேன். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் இந்த ஸ்கேல் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ணுவோம் இருக்குல்ல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் ஃபேக்டர் இங்கே இருக்குது பாருங்கள், ஹேட்ச் பேட்டர்ன் ஸ்கேல். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இது ஸ்கேல் பேட்டர்னா யூ ஹேவ் இன்க்ரீஸிங் தி 70 அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஸ்கேல் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட், விச் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் டூல் வாஸ் ஆடட் இன் தி ஆட்டோகேட் 2016 வெர்ஷன். அவங்க என்ன கேட்குறாங்க, 2016 வெர்ஷனில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் டூல் ஆடட் ஜாமெண்ட்ரிக்கு. ஓகேங்களா,
ஜாமெட்ரிக் சென்டர். நம்ம ஜாமெட்ரிக் சென்டர் அப்படிங்கிறது இங்கே கீழே இருக்குல்ல, இதுதான் ஜாமெட்ரிக் சென்டர் அப்படிம்பாங்க. இந்த ஆப்ஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக் சென்டர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டூல்ஸு, ட்ரா டூ பார், மாடிஃபை டூல் பார் அந்த மாதிரி இருக்குல்ல அந்த இது. நெக்ஸ்ட் டாங்கிள் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் த டைனமிக் இன்புட் கீ கேன் பி ஓகே அதை யூஸ்டு. டைனமிக் இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேப் நம்ம டக்கு டக்குன்னு லென்த் எடுத்து முடிச்சிடும் டேப் கொடுத்தோம் அப்படின்னா 45 டிகிரி. அடுத்த இதுக்கு போகும்ல அதே தான். நெக்ஸ்ட் டைமென்ஷன் அண்ட் டெக்ஸ்ட். இது ஆக்சுவலாக அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம், டைமென்ஷன் லைன் ட்ரா பண்ணியிருப்போம். விச் கமாண்ட் யூஸ் த ஸ்டார்டிங் ஸ்டைல் த டயலாக் பாக்ஸ். ஓகேங்களா? என்ன இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? ஓகேங்களா? ஸ்டார்டிங் டெக்ஸ்ட் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் எஸ்டின்னு இருக்குதும். விச் டைப் ஆஃப் தி டைமென்ஷன் யூஸ் த ட்ராயிங் ஸோ இந்த இமேஜ். ஓகே, இந்தமாரி நம்ம டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ஜினேட். ஓகேங்களா? ஆர்டினேட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி இருக்குது. ஓகே, இது மேபி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது எக்ஸ்டென்ஷன் லைன் த லீனியர் டைமென்ஷன் இண்டிகேட்டட் பை த விச் கலர். ஓகேங்களா? லீனியர் டைமென்ஷன் லைன் எதை நம்ம இதை இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா the which one of this not command the single line text. ஓகேங்களா? which சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் கேட்குறாங்க. அப்போ எஸ்டெக்ஸ் நாட் கமாண்ட் ஃபார் ஏ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆர்ஜினேட்டர் த ட்ராயிங் கமாண்டு என்ன இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா என்ன கமாண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், அலைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக இது இருக்கும். இது விச் டைமென்ஷன் ஆஃப் தி இது பேஸ் லைனாக கண்டினியூஸாக ஆக்சுவலாக பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் கண்டினியூஸ் லைன் யூஸ் பண்ணியிருப்பாங்க டைமென்ஷன். விச் கமாண்ட் த ஃபாலோவிங் கேனாட் பி யூஸ்டு ஃபார் எடிட்டிங் எம் டெக்ஸ்ட். எம் டெக்ஸ்ட்டுக்கு இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட். அந்த மாதிரி கமாண்டே கிடையாது. மேலே இருக்கிறதுக்குரிய கமாண்ட் இருக்குது, எடிட் டெக்ஸ்ட் நமக்கு கிடையாது. விச் கமாண்ட் ஸ்டார்டிங் டேபிள் இன் ஆட்டோகேடில் நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்டார்டிங் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கமாண்ட் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்? டேபிள். ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு இங்கே டேபிளே இருக்கும். நம்ம இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் கமாண்ட் இங்கே இருக்க பாருங்கள். டேபிள்னு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியும். ஷார்ட்கட்டுமே டேபிள் தான். ஓகே, விச் கமாண்ட் ஸ்டார்டிங் த மல்டிலீடர் டூல். ஓகேங்களா? மல்டிலீடர் டூலுக்கு எம் லைன் போனால் மல்டி லைன் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த எம் லீடர் இதான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். த டூல் சிம்பிள் இஸ் த ஃபார்ம் த பேனல் மல்டிலைன் எடிட்டர். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த இன்செர்ட் கமாண்ட். ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது லேயர் ஆன் ஆஃப் பண்ணுறது. விச் லேயர் ப்ராப்பர்ட்டிஸ் இண்டிகேட் தி த லைட் பல்ப். இந்த இதுக்குள்ள லேயர் ஆன் ஆஃப் அந்த இதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் த விச் பிளாக் நார்மல் ட்ராயிங் ஆப்ஜெக்ட்ஸ் கமாண்ட் கேன் பி யூஸ்டு. விச் பிளாக் நார்மல் ட்ராயிங் ஆப்ஜெக்ட் இட் கேன் பி த யூஸ்டு எக்ஸ்ப்ளோரு. த விச் லேயர் த ஆட்டோமேட்டிக்கலி த கிரியேட்டட் த டைமென்ஷன் ஆடட் ட்ராயிங். நீங்கள் நார்மலாக எடுத்து பாருங்களேன். ஓகே, டிஃபைன் பாயிண்ட்ஸில் தான் எல்லாமே கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் 0 லேயரு 1 லேயர் மாற்றுவோம். டிஃபைன் பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரியேட் ஆகும். விச் ஃபாலோவிங் லேயர்ஸ் கேன் பி டெலிட்டட் லேயர் ப்ராப்பர்லி த மேனேஜ் வேலிட். ஓகேங்களா? இது வந்து லேயர் இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் இந்த லேயர் நாட் கண்டெய்னிங் த ஆப்ஜெக்ட் எதுவுமே இதாக இருக்கக்கூடாது. விச் ஆஃப் தி ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் லேயர் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, அந்த லேயரை வந்து எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரன்சியாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 தான். 100 இது பண்ண கிடையாது. 100னா நமக்கு பிளாக்காக போயிடும். ஓகேங்க, லைன் இருக்கிற ஆப்ஷனே தெரியாது. அதனால் 90 டிகிரி வரையும் தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இது ட்ரூ. இந்த எக்ஸ் ரெஃபரன்ஸ் இது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரிட்டைன் டெலீட்டு இந்த இது பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன ஆப்ஷனுங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஃபால்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ. படித்து பாருங்கள், ஓரளவு தெரியும். த அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் எக்ஸ் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? they can insert the reference have the same name as a block in drawing. ஓகேங்களா? ரெட். ஓகே, அடுத்து வந்து ப்ரிப்பேரிங் தி பிளாட். இது எல்லாத்துக்குமே தெரியும். விச் அமாங் தி எல்லாத்துக்குமே விச் ஆர் தி நாட் ஆப்ஷன் பிரிண்ட் பிளாட் கண்ட்ரோல் பே எல்லாத்துக்கும் பிஆர் அப்படிங்கிறது ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? த ஓரியன்டேஷன் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் அமாங் தி ஏ அண்டு பி கேட்குறாங்க. விச் ஒன் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டா. இதில் வந்து இது வந்து போர்ட்ரைட்டு, இது லேண்ட்ஸ்கேப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாட் ஆல் லேஅவுட் அட் ஒன்ஸ் கமாண்ட் யூ கேன் சி. ஓகேங்களா? ஆல் லேஅவுட் எல்லாமே இது பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன இது அப்படின்னா பப்ளிஷ்.
plot all layers at once, which command you can use? Publish command. Export இது கிடையாது, publish command யூஸ் பண்ணவே நமக்கு more or less எல்லாமே. அடுத்தது AutoCAD the particular plot only the particular portion of your drawing, which option can be selected? Plot area, panel of plot, window. ஓகேங்களா, எல்லாமே இந்த இருக்கும் விண்டோ ஆப்ஷன். ஓகேங்களா, நம்ம விண்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் எல்லாமே பிளாட்டை கிளிக் பண்ணி விண்டோ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூ கேன் சேஞ்ச் தி சைஸ் ஆஃப் தி ட்ராயிங் யுவர் ஃபைனல் பிளாட். ஓகேங்களா, ஃபைனலாக நமக்கு இதை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைனலாக என்ன பண்ணோம், அதை பை சேஞ்சிங் தி பிளாட் ஸ்கேல், ஏரியா சைஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிளாட் ஸ்கேலை மட்டும் நம்ம 1:10 1:20 அந்த மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது ஃபார் AutoCAD. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாவே போதும், ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா, இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சளவு பார்த்து சால்வ் பண்ணிக்கங்க. AutoCADல மேக்ஸிமம் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதை நீங்கள் சால்வ் பண்ணால் ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா.